ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் கார்த்திக். நாம் இப்போ இங்கே ஜெய்ப்பூரில் ஜந்தர் மந்தர் அப்படின்னு சொல்கிற இடம் தான் வந்திருக்கோம். ஜந்தர் மந்தர் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா, இது வந்து நேரத்தை அந்த காலத்தில் நேரத்தெல்லாம் எப்படி கணக்கிட்டாங்கன்றதுக்கான ஒரு இடம் தான் இது. இதை கட்டினது யாருன்னு பார்த்தோம்னா, ஜெய்ப்பூரோட ராஜா 2ஆம் ஜெய்சிங் அவர் தான் இதை கட்டினார். மொத்தம் 5 கட்டினார். அதாவது ஜெய்ப்பூரில் ஒன்று, நியூ டெல்லி, அப்புறம் வாரணாசி, உஜ்ஜயினி, மதுரா. அதில் வந்து பார்த்தோம்னா இந்த ஜெய்ப்பூரில் இருக்கிறது வந்து ரொம்ப ஆக்டிவாக இன்னும் இப்பயும் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குன்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பிருஹாத் சம்ரத் யந்திரான்றது தான் இருக்கிற பெரிய சண்டைன்னுவாங்க. அது வந்து இப்பயும் ஆக்டிவ் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. இங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 19க்கும் மேற்பட்ட இந்த கடிகாரங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மியூசியம் மாதிரி இருக்குது. அதில் உள்ளே போனோன்னா அதில் அந்த வீடியோ ஷோ ஒன்று போட்டு காட்டுவாங்க. அதுக்கப்புறம் அது எப்படிலாம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட சாம்பிள்ஸ்லாம் வச்சுருப்பாங்க உள்ளே பார்த்தீங்கன்னா. இது வந்து பார்த்திங்கன்னா யுனெஸ்கோவோட பாரம்பரிய நினைவு சின்னங்களில் ஒன்று. இதுவும் இந்த பில்டிங்குள்ளே போனீங்கன்னா அந்த சின்ன மியூசியம் தியேட்டர் மாதிரி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த டிவியில் வந்து நம்மளுக்கு போட்டு காட்டுவாங்க அது எப்படி அந்த காலத்தில் எப்படி யூஸ் பண்ணாங்க பார்த்தாங்கன்றது. உள்ளே பார்த்திங்கன்னா இந்த ஜந்தரோட மினியேச்சர்ஸு, அப்புறம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இதாக வச்சுருப்பாங்க உள்ள. இதுதான் அந்த ஜந்தரோட மினியேச்சர்ஸ். இங்கே எப்படி இருக்குமோ அது வந்து பொம்மை மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே பார்க்கும்போது தெரிஞ்சுங்க உங்களுக்கு. இது தவிர அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் சைடில் நிறைய வச்சுருப்பாங்க மெட்டலில் பண்ணது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த விராட் சம்பத்ன்ற யந்திரம் தான் இருக்கிற பெரிய சண்டை, உலகத்துலேயே பெரிய சண்டைன்றாங்க. இங்கே வந்து பார்த்தோன்னா 19 யந்திரங்கள் கிட்ட இருக்குது. அது ஒவ்வொரு நாள் காட்டி அந்த ஒரு டைமில் கட்டினது. அது வந்து பார்த்திங்கன்னா பிரிகத் சம்ராத் யந்திரன்றது தான் இருக்கிற மிகப்பெரிய சண்டை. இப்போயும் ஆக்டிவாக தான் நேரத்தை காட்டுது. அதான் இருக்கிறதுல ரொம்ப பெருசாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அந்த ப்ரொடக்டர் மாதிரிலாம் வச்சுருப்பாங்க பாருங்கள். இதுதான் அந்த பிரிகத் சம்ராத் யந்திரம். இதுலேயே பெரிய சண்டையிலே தான், ஏஷியாலே பெருசு இருக்கிறதுலே தான். இதில் நேரங்கள் சைடில் வச்சுருப்பாங்க. கிட்ட க்ளோஸ்அப்பில் காட்டுறோம் பாருங்கள். அந்த நிழல் எந்த இடத்துல வருதோ அதுதான் நம்ம இன்றைக்கி டைம். இதுதான் அந்த டைமிங்கோட லைன். அது ஒன்றுமே ஆக்டிவாக நம்மளுக்கு டைம் காட்டிட்டு தான் இருக்குது. இதை தவிர ராசிகள் எந்திரம் அது மாதிரி நிறைய வச்சுருப்பாங்க உள்ள. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 12 ராசிகளுக்கான எந்திரம். மொத்தம் 12 இருக்கும். அது மாதிரி இது டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி திறந்துருக்கும். ஆக்சுவலாக நான் வந்து காம்போசிட் டிக்கெட் வாங்கினதால எங்களுக்கு ஒரே சார்ஜ், அதாவது 8 இடத்துக்கு சேர்த்து ஒரே டிக்கெட் வாங்கிடுவோம் நாங்கள். 2 நாளைக்கு வேலிடிட்டி ஆகிற மாதிரி. நீங்கள் இது மட்டும் தனியாக பார்க்குறதா இருந்தால் தனியாக டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகணும். இது வந்து பார்த்தோன்னா சிட்டி பேலஸுக்கும் ஆலாமஹாலுக்கும் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஜெய்ப்பூரில் பார்க்க வேண்டிய டூரிஸ்ட் பிளேஸில் இது ஒன்று. ஏன்னா இது யுனெஸ்கோட ஹெரிட்டேஜ் சைட்டுன்றதால இங்கே கூட்டம் அதிகமாக தான் இருக்கும் கண்டிப்பாக பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டை காம்பெக்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்து வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.